நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மதம் மாறினவங்க இருக்காங்கல்ல, இந்த தீவிரவாதியாக யார் மாறுவான்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு ஆளாக இருந்து ஒரு மதத்துக்கு மாறி போவான். அந்த ஓவரா விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அவன் தான் குண்டு கட்டிட்டு வெடிப்பான். அந்த மாதிரி ஒன்று முந்தானத்துக்கு குதிச்சிருக்கு. வேற ஒரு கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்து நவீன சங்கியா மாறி உடனே போய் ஒரு வழக்கு போடுறார் நீதிமன்றத்தில். என்ன வழக்கு போடுறான்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன், என்ன ஹிந்தி படிக்காமல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஹிந்தி படிக்காமல் பண்ணதால் என்னால் வந்து வளர்ச்சி அடைய முடியல. ஆகவே இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபைட் பண்ணால் பரவாயில்ல, அவர் 3 மாநிலத்துக்கு 5 பைசா செலவு இல்லாமல் ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதை மூலமாக, தேசிய கல்விக் கொள்கை 2000 ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடக்கிறார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. ஆகவே இந்த கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா நீதிமன்றம் அவர்கள், கனம் நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுக்கணும் போய் நிற்கிறார். நீதிபதி பாடிவாலா அமர்வில் தான் இது வருது. கூட வந்து மகாதேவன் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற நீதியரசர் மகாதேவன் பாடிவாலா அமர்வில் இவங்க உள்ள வந்து உட்கார்ற நேரத்தில் அவர் வந்து, தம்பி வாங்க, ஒரு மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கை எது என்று சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அப்படி கொண்டு வரப்படுகின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வதிலோ அல்லது செயல்படுத்துவதிலோ, இம்ப்ளிமெண்டேஷனில் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எங்காவது பாதிக்கப்படுகிறதா? மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுவதாக இருந்தால் இந்த நீதிமன்றம் தலையிடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க போட்டிருக்கிற வழக்கில் மக்களுடைய அடிப்படை உரிமை எங்க பாதிக்கப்படுது? அடுத்தது, நீங்க யார்? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீங்க யார்? நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஹிந்தி பேச முடியலங்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு அருமையான பதில் கொடுத்திருக்காங்க. அவரே வந்து தன்னுடைய அஃபிடவிட்ல என்ன போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் பல வருடங்களாக டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் தமிழ்நாட்டில் நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவீன சங்கியினுடைய கதறல் இருக்கு பாருங்க. நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு, நீங்க தமிழ்நாட்டில இருந்து பேசினா பரவாயில்ல, உங்களுடைய ப்ளீடிங் படியே நீங்க டெல்லியில தானே இருக்கீங்க, உங்களை கத்துக்க வேணாம்னு சொல்லி யார் கேட்டது